அறிய வேண்டிய முக்கிய விடயமாக காணப்படுவது மனிதநேயமாகும். அதனை அறிவதோடு மட்டும் நிற்காமல் அதனை தம் வாழ்விலே பிரயோகிக்க வேண்டிய கட்டாயத்துள் மனிதகுலம் தற்பொழுது பிரவேசித்துள்ளது. மனித உரிமைகள், பண்பாடுகள், விழுமியங்கள் என்பன மனித சமுதாயத்தின் ஆணிவேராக காணப்படுகின்றன. இன்றைய காலத்திலே மனித குலமானது விஞ்ஞான வளர்ச்சியின் அதி உன்னத நிலையடைந்து தன் நடைபயணத்தை நடத்தி வருகின்றது. இன்றைய காலத்திலே கணனிகளோடு போட்டி போடும் கணனிகள் காலம் என்று கூட சொல்லலாம். இந்த காலத்தில் ஒரு மனிதன் ஏனைய மனிதன் பற்றி சிந்தித்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றான். மனிதனுக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய இதயம் இருந்தும் அவன் ஏனைய மனிதன் பற்றி சிந்தித்து பார்க்கவில்லை என்றால் அவனுக்கும் விலங்குகளுக்கும் இயந்திரங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? ஒரு மனிதன் தான் வாழும் பிரதேசங்களில் நிம்மதியோடு வாழ முடியாத நிலையும் வசதி குறைபாடுகளும் காணப்படுகின்றன. பொதுவாக சொன்னால் மனிதன் மனிதனாக வாழும் நிலை அருகி இருக்கின்றது. எமது நாடு சுதந்திரமடைந்து 65 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் எத்தனை மனிதர்கள் மனிதர்களுக்கு அடிமையாக வாழ்கின்றார்கள். இந்த இடைநிலை அழிய வேண்டுமானால் மனிதநேயம் என்ற அந்த அருமருந்தால் மாத்திரமே முடியும். ஒருமுறை கிரேக்க விஞ்ஞானி அரிஸ்டோட்டிடம் சென்றவன் கேட்கின்றான், உயிரோடு இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று. அப்பொழுது அவர் கூறுகின்றார், எவனொருவன் மனிதநேயத்தோடு மற்றவர்களுக்கு உதவுகின்றானோ அவன் உயிர் உள்ளவனாகவும் அவ்வாறு செய்யாதவன் உயிர் இருந்தும் உயிரற்றவனாகவும் கருதப்படுகின்றான் என்று கூறுகின்றார். வள்ளுவ பெருமான் கூறுகின்றார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றவர் செத்தாருள் வைக்கப்படும் என்று. அதாவது நாம் பெறுகின்ற கல்வி, அதனால் சேகரிக்கப்படும் அறிவு மற்றவர்களை மனிதநேயத்தோடு நேசித்து உதவத்தான் என்ற கருத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் கூறிவிட்டு சென்று விட்டார். அறிவினால் ஆவதுண்டோ பிரீதன் நோய் தம் நோல் போய் போற்றா கடை என்பது வள்ளுவர் கூறும் மற்றொரு உபதேசமாகும். அதாவது தனக்கு எது தேவையோ அது மற்றவர்களுக்கு தேவை என்றும் தனக்கு ஏற்படும் இன்பமும் துன்பமும் பிறருக்கு மேற்படும் என்றும் கருதி வாழ்பவன் தன் அறிவாலேயே பிறரின் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்குவான் என்று அவர் கூறுகின்றார். அன்பு செலுத்தல், மற்றவர் பசி தீர்த்தல், தான் பெற்ற இன்பத்தை பிறருக்கும் பெற செய்தல் என்பன மனிதநேயத்தின் அடிப்படை பண்புகளாகும். வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்து வீடுதோறும் இறந்து பசியாராது உயர்ந்த பெற்றோரை கண்டு உள்ளம் பதைத்தேன் என்று தன் பாடலின் மூலம் மனிதநேயத்தின் சிறப்பை விளக்குகின்றார் ராமலிங்க வள்ளலர். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவளித்தல், உதவியின்றி தவிப்பவர்களுக்கு உதவுதல், அன்புக்கு ஏங்குபவர்களுக்கு அன்பு காட்டுதல், ஏழைகள் மற்றும் உடலால் உள்ளத்தால் ஊனமுற்றவர்களுக்கு ஊனமுற்ற தரப்பினரை மனிதனாக மதித்து அன்பு காட்டுதல் என்பன மனிதநேயத்தின் அடிப்படை பண்புகளாகும். பதவி, போகம், வசதி இவையெல்லாம் பலருக்கு பிறப்பாலும் பலருக்கு வாய்ப்பாலும் சிலருக்கு உழைப்பாலும் கிடைக்கின்றன. இவை கிடைக்காதவர்களும் மனிதர்கள் தான் என்று எண்ணி பார்த்து மதிக்கும் மனநிலை மனிதர்கள் மத்தியில் வளர வேண்டும். அவ்வாறு வளருமானால் மனித குலம் நல்ல நாகரிகம் பெற்ற குலமாக மிளிரும் என்பது எவராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். தமிழர் நூல்களும் சமயத்தின் நூல்களும் இலக்கியங்களும் மனிதநேயத்தின் தேவையை எமக்கு பல கோணங்களில் எடுத்து கூறுகின்றன. அன்பே சிவமன்று அன்பே சிவமாய் அமைந்திருப்பாரே, அன்புதான் உலக மகா சக்தி. இறைவன் கூட அன்பும் மனிதநேயமும் கொண்ட உயிர்களிடையேதான் கலந்து புகுந்து நின்று புறவி துன்பத்தை நீக்குகின்றான். அன்பை பெருக்கவென தாயுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே என்று தாயுமானவர் தனது பராபரக்கண் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார். அன்பை பெருக்கவென தாயுயிரை காக்க வந்த பராபரமே என்று அவர் கூறியிருக்கும் வரிகளும் மனிதநேயத்தை வலியுறுத்துவையாக அமைந்திருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் உலகம் போற்றும் ஒரு உத்தம துறவி, இந்தினதையின் உன்னதத்தை உலகெங்கும் அறியச் செய்த மகான். அவர் கூறுகின்றார், எவனுடைய நெஞ்சு ஏழைக்காக அழுமும் அவனையே நான் மகாத்மா என்பேன் என்று. உற்றவரையும் மற்றவரையும் பிற உயிர்களையும் உடலுற்றவிட உதவுதல் என்ற பண்பு மனித விழுமியங்களை எல்லாம் விட ஒரு படி உயர்ந்தது, உன்னதமானது. பிறருக்கு நல்ல நீரை கொடுக்காத கடல் கூட தன் உடமையை மேகங்கொண்டு சென்று மழையாக கொடுக்கின்றது. இங்கு கடல் செய்யும் உபகாரத்தை ஒரு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறர்க்கு உதவி செய்வார் பெரும் செல்வர், பிறர்க்கு உதவியாக்குபவர் பேராம். பிறர்க்கு உதவி செய்யா கருங்கடல் நீர் சென்று புயல் முகந்து பொய்யா கொடுக்கும் புகக்கு பிறர்க்கு என்ற வரிகள் இக்கருத்தியை நமக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றன.
மனிதநேயம் பற்றி சிந்திக்கும் பொழுது தமிழர் வரலாற்றிலே எழுந்த இதிகாச புராணங்கள், நீதி நூல்கள், சமயத்தின் நூல்கள் எல்லாம் எடுத்துரைத்த சிந்தனைகளை ஒருபுறம் திரும்பி பார்க்க வேண்டிய நேரத்தில் மனித குலம் என்று காணப்படுகின்றது. முல்லைக்கு தன் தேரியை படர்வதற்காக கொடுத்தவன் பாரிவள்ளல். வேகன் என்ற வள்ளல் குளிரிலே நடுங்கிய மயிலுக்காக தன் விலைமதிப்பெற்ற போர்வையை வழங்கினான். தற்செயலாக தன் மகன் செலுத்தி வந்த போர்க்கு தேர்ச்சில்லில் அடிபட்டு உயிரிழந்த பசுக்கன்றின் தாயின் அழுகுரல் பொறுக்க முடியாத மனநீதி கண்ட சோழன் தன் மகனையும் அதே இடத்தில் வைத்து கொலை செய்தான். வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் அதற்காக இறங்கி தாமும் மனம் வாடிய வள்ளலார் முதல் அகிம்சைவாதி மகாத்மா காந்தி, விவேகானந்தர், அன்னை தெரேசா என மனிதநேயத்தின் மாட்சியை பற்றி சிந்திக்கும் பொழுது எத்தனையோ உதாரணங்களை கூறி செல்லலாம். அன்பின் வலியது உயர்நிலை என்று வள்ளுவர் கூறும் அன்புதான் உலக மகாசக்தி. மனிதன் தன் அன்பானது மனிதநேயம் மாற வேண்டும். இல்லை என்றால் மனிதன் தன் வாழ்வின் அர்த்தத்தை இழந்து விடுகின்றான். இறுதியாக அந்த வள்ளுவரின் குரலை கூறிய பேச்சை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். அன்பின் வலியது உயர்நிலை அகுதிலார் என்பதோர் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயர்நிலை அகுதிலார் என்பதோர் போர்த்த உடம்பு. நன்றி.